காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். என்னங்க சொல்கிறது, ஐபிஎல் 11th மேட்ச் சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்சில் வந்துட்டு ஹைலைட்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப சேடாக இருக்குங்க. அதாவது அல்லா போல் வந்துட்டு பொழந்து விட்டாங்க போல் என்று தான் சொல்லணும். சிஎஸ்கேவை ஒரு மோசமான டீம்னா இருக்கிறதுலே ஆர்ஆர் தான். ஆர்ஆர் டீம்கிட்டே நம்ம தோற்றுருக்கோம்னா பேட்டிங்கில் டெப்த் இல்லைங்க. அதாவது 160 ரன் அடித்தா தான் நம்மளால் சேஸ் பண்ண முடியும் பேட்டிங் டீம். இல்லாட்டினா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லணும். அதாவது போதும், இதுக்கு மேலே வந்துட்டு நான் தொடர்ந்தால் வந்துட்டு நானே முடிச்சு விட்டுருவணும்னு எனக்கு தோணுதியா. ஏதோ ருத்ராஜ் வந்துட்டு ஃப்ரீடமாக கேப்டன்சி பண்ண முடியலைங்க. அதை வந்துட்டு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு கேப்டன் பண்ணல ப்ரோ, தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. சிஎஸ்கே தோத்தாலும் ஆனால் முதலிடம் பிடிச்சிருக்காங்க பாயிண்ட் டேபிளில். அது எப்படி ப்ரோ, மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஆர்ஆர் முதல் பேட் பண்ணாங்க. நமக்கு தாங்க டாஸ் விழுந்தது. பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருக்கலாம். ஏன்னா கவுகாத்தியில் முதல் பேட் பண்ணுற அன்றைக்கி அட்வான்டேஜ் அதிகம். அதான் ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு குழம்பிட்டாரு. அவராகவே முடிவு எடுக்கிறது இல்லை, அதை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அண்ட் முதல் பேட் பண்ணாங்க ராணா. இன்னைக்கு தான் அவரோட பேனா எழுத ஆரம்பிச்சது என்றே சொல்லலாம். பேனா இன்னைக்குன்னு எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி வர மந்தனு கிடந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஜாவாக அடிச்சு நொறுக்கிட்டான் என்றே சொல்லாங்க. அண்டு பேனா இன்னிங்ஸால் 80 ரன் ஸ்கோர் பண்ணிட்டான்னு வைங்களேன். அஸ்வினுக்கு 10 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, ஆனால் ஒன்றுமே பண்ணலைங்க. அடி வாங்குறாரு. அண்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்துட்டு அடி வாங்கினாங்க. அண்டு பத்ரனா செம்மையாக ஓவர் கம் பண்ணாருங்க. 100 அகமதும் பத்ரனாவும் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வேஸ்ட்டுன்னு வைங்களேன். சிஎஸ்கே டீமே இல்லை, இவங்க 2 பேரும் மாங்குன்னு போடுறாங்க. ஆனால் மரண முக்கையாக தோத்துட்டு வந்துடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. நிதிஷ் ராணா 80 ரன் அண்ட் டீசெண்டாக விளையாண்டாங்க. ஆர்ஆர் பேட்ஸ்மேன்கள் 181. பத்ரனாவும் 100 அகமதும் இல்லைன்னா ஸ்கோர் 230 கிட்ட போயிருக்கும். ஓகேவா, பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் திருப்பாத்தி முதல் கோணல் முற்றிலும் கோணல். அந்த நரம்பு கோளாறு பையில் வந்துட்டு இறக்கி விட்டாங்க. திங்கிறாங்க. முதல் 4 ஓவருக்கு 3 ரன் அடிக்கிறானுங்க. இது டெஸ்ட்டா இல்லை ஐபிஎல்லா என்னன்னே தெரியல. இதில் அந்த ஃப்ளெமிங் அந்த பையன்கிட்ட நிருபர்கள் கேட்டால் ஏயா ஸ்லோவாக விளையாடுறீங்க, திருப்பாத்தி என்ன உனக்கு கையமைக்கி விடுறானா இல்லை உன் பொண்டாட்டி காய்கறி வாங்கி கொடுக்குறானா, எதுக்குடா அவனை எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவன் கோவப்பட்டு போயிட்டான் ஃப்ளெமிங்கு. பட் நாங்கள் எங்களமாக தான் விளையாட முடியும், யாருக்காகவும் பிளானை மாற்ற மாட்டோம்னு திமிர்த்தனமாக பேசிட்டு இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லாங்க. ஓகே, ருத்ராஜ் கைக்வாட்டும் பொறுமையாக விளையாண்டாருங்க, ஃபாஸ்ட்டாக விளையாடல. ஓகேவா, ஆனால் ஆர்ஆர் டீம் அதிரடியாக விளையாண்டாங்க. அதனால தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஆனால் டெஸ்ட்டு விளையாண்டாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். ருத்ராஜ் மட்டும் ஒரு 60 ரன் அடிச்சார்னு வைங்களா. ஆனால் கடைசி வரை இழுத்து கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க இப்போ இருக்கிற மாடல் ஜெனரேஷனில். பட் தோனியும் ஜடேஜாவும் கடைசி வரை போராடி கடைசியில் அடிக்க முடியுமா? அதாவது எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா 12 பந்தில் 40 ரன் அடிச்சிடலான்னு. அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் முடியாது. அண்டு இந்த தவறான கெஸ் மூலம் தோத்துட்டார்கள் என்றே சொல்லாங்க. தோனியும் போராடினாரு. ஓவர் ரன் கொஞ்சம் தோனிக்கு முன்னாடி வந்திருந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்குமா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. ஆனால் டெஸ்ட் மாதிரி விளையாடுறாங்க. மற்ற டீம் T20 ஃபார்மேட் விளையாடுறதுக்கும் இவங்க விளையாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பழைய காலத்து ஆட்கள் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்காக விளையாண்டா தான் சர்வே பண்ண முடியும், இல்லாட்டினா வந்துட்டு சக்கையாக எதிரணிகள் பிழிந்து விடுவார்கள் என்றே சொல்லலாம். ஓகே, தோல்விக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன்சி நான் ஃப்ரீடமாக பண்ணல ப்ரோ. அதாவது எங்கெங்கேயோ மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது, என்னால் வந்துட்டு சில முடிவுகள் முழுமையாக எடுக்க முடியவில்லை என்றும் அதாவது சொல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் சொல்லியிருக்காருங்க. ஃப்ளெமிங் வந்துட்டு இடையூறு பண்ணுற மாதிரி அவர் பேசியிருக்காரு. பட் இந்த சூழலில் வந்துட்டு நான் கேப்டன் பண்ணல, இனி வரும் போட்டிகளில் தலை கேப்டன் பண்ணுவதே பெட்டராக இருக்கும். அதாவது சிஎஸ்கே பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே போகணும்னா தலை வந்துட்டு கேப்டன் பண்ணணும். நான் கேப்டன் பண்ணேன்னா பிளே ஆஃப் ரேஸில் குவாலிஃபைட் ஆக முடியாது என்றும் தன்னோட தவறை உணர்ந்திருக்காரு என்றே சொல்லாங்க. தவறை உணரவே பெரிய மனுஷன், அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் சேம் டைம் ஆர்ஆர் நம்மளை ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் படி அவங்க கீழே இருக்காங்க. அண்டு அவங்கள விட மேலே இருக்கிறது வந்துட்டு சிஎஸ்கே தான். அதனால ஆர்ஆர் கிட்ட தோத்தாலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஜெயிச்சது சிஎஸ்கே தான். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.